இங்க ஒருத்தனுக்கு அவன் நடந்து போறப்ப அவன் தலையில யாரோ ஐஸ்கிரீம கொட்டிட்ட மாதிரி இருக்கு. ஆனா அதை கையில தொட்டு மோந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது ஐஸ்கிரீம் இல்லைன்னு அவனுக்கு புரியுது. உடனே அதை கழுவலான்னு கிளம்பினவன் சடனா திரும்பும் போது பின்னாடி வந்த பொண்ணோட வயித்துல இடிச்சிடுறான். பார்த்தா அந்த பொண்ணுக்கு 4 நாளா இருந்த வயிற்று பிரச்சனையை அது சரி பண்ணிடுது. இருந்தாலும் அந்த பொண்ணு இடிச்சதுக்காக அவன் அசிங்கமா திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. இதனால கடுப்பானவனுக்கு அவன் கைய பார்த்ததுமே ஒரு ஐடியா வருது. உடனே வேகமா அந்த பொண்ணு கிட்ட போனவன் மன்னிப்பு கேக்குற மாதிரி அவன் கையில இருந்த எல்லாத்தையும் அந்த பொண்ணோட கையில ஒட்டிட்டு அங்க இருந்து வேகமா ஓடிடுறான். அடுத்த நிமிஷமே அந்த பொண்ணு அவனை துரத்த ஆரம்பிக்கிறா. ஒரு கட்டத்துல அந்த பொண்ணு கிட்ட இருந்து தப்பிச்சவன் ரெஸ்ட் ரூமுக்கு போய் அவன் தலைய வாஷ் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா அந்த பொண்ணு அங்க வந்து அவன் ட்ரெஸ் கலரை சொல்லி அவன் இங்க வந்தானான்னு விசாரிச்சுட்டு இருக்கா. சோ இவன் அவகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அவன் ட்ரெஸ்ஸ திருப்பி போட்டுட்டு நைஸா இங்க இருந்து நகர பாக்குறான். இருந்தாலும் அந்த பொண்ணு அவன் காலர்ல இருந்த டேக வச்சு அவனை கண்டுபிடிச்சிட்டு துரத்த ஆரம்பிக்கிறா. அப்போ அவன் தப்பிக்கிறதுக்காக ரன் ஆயிட்டு இருந்த ஒரு ட்ரக்ல ஏற அந்த பொண்ணும் அவன மாதிரி அந்த ட்ரக்ல தாவுறா. பார்த்தா கொஞ்ச தூரம் போனதுமே அந்த ட்ரக் நின்னுடுது. உடனே மறுபடியும் அவங்க சேசிங் ஆரம்பிக்குது. ஆனா சீக்கிரமாவே அவன் வயித்துல அடிச்சது வேலை செய்ய அவ அடக்க முடியாம உட்கார்ந்துடுறா. அப்பதான் அவனுக்கு இவளுக்கு என்ன பிரச்சனைன்னு புரியுது. சோ ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸை எடுத்துட்டு வந்து ஒரு போர்ட்டபிள் டாய்லெட் அவளுக்காக உருவாக்க கடைசியா அவ பிரச்சனை சால்வ் ஆயிருது.